Nykaல கொஞ்சம் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். அதோட டெலிவரி பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டாட். அவன் வந்து கரெக்ட்டான டைமுக்கு கொண்டு குடுத்துட்டான். 2வது கொஞ்சம் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். அதோட டெலிவரி பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிழல் தொகைநகல். அத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. நிழல்னா என்னது? தொலைநகல்னா என்னன்னா, ஒரு பேர் வரும். அவன் தான் வந்து டெலிவரி பார்ட்னர். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். 1ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் இந்த ஆர்டர் வரல. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஆர்டர்ல போய் பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டரு. இந்த ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் ஆர்டர் கொடுக்கலாம். இதில் டெலிவரி பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட்டு. நாங்கள் ஆர்டர் போட்டது வந்து ஃபஸ்ட்டு ஃபெப்பு 1:15 PM. எங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா 3rd ஃபெப்பு ஒரு 4 o'clockலாம் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ பேக் போவோம். இதுதான் நாங்கள் போட்ட செகண்ட் ஆர்டரு. இதில் ட்ராக் ஆர்டர் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் நம்ம ஐயாசாமி. நாங்கள் ஆர்டர் போட்டது வந்து ஃபஸ்ட்டு ஃபெப்பு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஆர்டர் வர வேண்டியது 4th ஃபெப்பு. 4th ஃபெப் வரல, 6th வரல, 7th வரல, 8th வரல. 8th ஊர் கிளம்புன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம். ஹலோ, யார் பேசுறது? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமா சார், என்ன வேணும்? கடை எப்போ சார் திறப்பீங்க? ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணாங்க. சார் நீங்கள் வந்து ப்ரைம் கஸ்டமரு, இன்றைக்கி கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும் சார் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆர்டர் வரல. அப்புறமா வந்து செகண்ட் கால் பண்ணோம். ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? என்னையா வேணும்? அதே கதை தான். 3ஆவதாக ஒரு கால் பண்ணோம். கால் பண்ணோடனே சாரி சார் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு Feb 9 கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும். அப்படி வரலைன்னா நீங்கள் செருப்பை கலத்தி சாணியில் முக்கி ஒரு செருப்பை வாயில் கொடுத்துட்டு இன்னொரு செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஏதாவது ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்கான்னு தேடி பார்த்தோம். ஆஃப்லைன் ஸ்டோர் இருந்து அங்கே போய் எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நாங்கள் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு. 9ஆம் தேதி ஆர்டர் வரும்னு சொன்னாங்க. அதாவது நேற்று காலைல பார்த்தோம், கால் வரல. மதியம் பார்த்தோம், வரல. நைட்டு 10 மணி வரை பார்த்தோம், வரல. ஆனால் 11:20க்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ணுறதுக்குள்ளாடி கட் பண்ணிட்டாங்க. எப்படி கணக்கில் வேணா நான் வீக்கு, ஆனால் 10 கேட்டா போட்டுக்கல. அதாவது ஆர்டர் அவங்க வந்து டெலிவர் பண்ண வந்த மாதிரியும் நம்ம தான் விட்ட மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னோட திட்டி ஒரு வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள்லாம் நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். ChatGPT கிட்டே போய் ChatGPT எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இவனோட திட்டி வீடியோ போடலாமா, இவனை பேரெலாம் மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, பேரெலாம் தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை நீ யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி நீ யூஸ் பண்ணால் உனக்கு டிஃபமேஷன் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் ChatGPT சொல்லிச்சு. அதனால் இந்த வார்த்தைகளெல்லாம் நான் யூஸ் பண்ணல. நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இவனில் வேறு ஏதாவது சொல்லி திட்டலாம். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் இவனை மாதிரி ஒரு கேவலமான ஒரு டெலிவரி பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டதுக்கு சொல்லலாம், ஆனால் வந்து உன்னோட ஒப்பீனியனாக மட்டும் சொல்லிக்கலாம், நீ வந்து ஜென்ரலாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு ChatGPT சொல்லிடுச்சு. சரி, அவனை வெப்சைட்டை போய் பார்ப்போம். நிழல் தொகை நகல். ஓகே, நிழல் தொகை நகல் பெஸ்ட் இந்தியன் லாஜிஸ்டிக்கான். அதாவது குட்டும் கிடையாதான், பெட்டரும் கிடையாதான், அதுக்கு மேலே பெஸ்ட் தான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. நம்ம ரிவ்யூஸை போய் பார்ப்போம். நிழல் தொகை நகல் ரிவ்யூவை பார்த்தோம்னா எல்லாருமே வண்டையாக கேட்டிருக்காங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்ன? நம்ம ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிப்ளிகேன். ஓகேவா, பார்ப்போமா? ரிவ்யூஸ். தேர் வாஸ் அண்ட் ஜியோமார்ட் ஆர்டர். அதாவது நைக்காக்கு மட்டும் விபூதி அடிக்கலாம் அவனுங்க, ஜியோமார்ட்டுக்கு அடிச்சிருக்கானுங்க. எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ. சின்ஸ் 3 days. பரவாயில்ல, எனக்கு வந்து 7 நாள், உனக்கு 3 நாள் தான், கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க. அப்புறமா தே அசைன் அ டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஹூ வில் மேக் ஷுவர் நெவர் டு அட்டெம்ப்ட் டெலிவரி ஆர் பிக்கப். நமக்கு நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு. வேறு ஏதாவது லொக்கேஷன் பார்ப்போம். மதுரவாயல் ஹப். தே வில் அப்டேட் ஃபேக் ஸ்டேட்டஸ் வித்தவுட் அட்டெம்ப்டிங் டெலிவரி. ஓகே, வேறு வந்து ஆவடி பிரான்ச், அங்கே போய் பார்ப்போம்.
யுவர் டெலிவரி ஏஜென்ட் பிஹேவியர் வாஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். Worst service and customer care number. I have received a parcel today. Till now, no proper response from the concerned team. I need a immediate solution. கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. Such a worst service in the industry. They are not calling us for delivery. Instead of they are cancelling the order as a person not available. Okay, இதே வேலையாக தான் இருக்காங்க போல். மை ஆர்டர் ஃப்ரம் சவனா வாஸ் ஜியோ கடிச்சது மட்டும் இல்லாமல் சவனாக்கும் விபூதி அடிச்சிருக்கானுங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் தமிழில் பேசிட்டோம். இன்கேஸ் நைக்காலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஒரு ரிக்வெஸ்ட் நைக்காவுக்கு வைக்கலாம். டியர் நைக்கா, யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இன்சிடென்ட். If your delivery partner like Nilal Togai Nagal, I can't say the name in English அது வந்து due to some copyright issues. I hope you understand who was that delivery partner. If he is not able to deliver the product on time, try to change the delivery partner. Okay, because of you, we peoples are suffering a lot. We are ordering the product, we are waiting like days and weeks. And நண்பர்களே, நீங்களும் இந்த நிழல் தொகை நகல்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவனை கழுவி ஊற்றுங்க. வீடியோவுக்கு மட்டும்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், கமெண்ட்டுக்கெலாம் வராது. இன்றைக்கி வந்து மேட்ச் வேறு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா என்ன மாதிரி யாரும் நாளைக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.